ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் சிவில் இன்ஜினியர் வி பரத்குமார். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் அனைத்து விதமான கட்டிடமும் நல்ல முறையிலும் தரமான முறையிலும் கட்டித்தரப்படும். ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்சியில் வீடு கட்டணும் அப்படின்னா திருச்சியில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நம்பகத்தன்மையாக நாங்கள் கற்றுக் உங்களுக்கு அன்னன்னைக்கு அப்டேட்டும் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். அதுதான் ஆகன் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்துட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். நம்ம ரெயின் வாட்டர் ஹேர் வெஸ்டிங் பண்ணிவிட்டுருவோம் நம்ம சைட்டில். அதுக்கான ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. தொட்டி நம்ம கட்டியிருந்தோம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தொட்டியில் நம்ம வந்து போரை சுற்றி ஸ்லாட்ரு ஹோல்ஸ் போட்டு காப்பர் மெஸ்ஸை நம்ம கட்டியிருந்தோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, மேலேருந்து ரெயின் வாட்டர் பைப் லைனை டேரெக்டாக தொட்டிக்குள்ளே விட்டுருக்கோம். தொட்டிக்குள்ளே விட டேரெக்டாக விடக்கூடாது, அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அதை தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூழாங்கல் வந்து நம்ம இப்போ தொட்டிக்குள்ளே வந்து போட போகிறோம். கூழாங்கல் போடுறதுக்கான பயன் என்னென்னா, இப்போ வாட்டரை வந்து ப்யூரிஃபை பண்ணி அழுக்கு இல்லாமல் நமக்கு வந்து தொட்டிக்குள்ளே வந்து அந்த தண்ணி விழுந்தோடனே போருக்குள்ளே கொண்டு போகிற தண்ணி வந்து ப்யூரிஃபை பண்ணி உள்ளே அனுப்பும். இதுதான் நம்ம கூழாங்கலோட ஸ்பெஷாலிட்டி. கூழாங்கலை நம்ம டேரெக்டாக பொறுக்கணும், நம்ம ஆற்றுல பொறுக்கணும், அப்படியே கொண்டு போய் போட்டக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணணும். அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. வாஷ் பண்ணி நல்லா தரமாக நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் 1-2 தட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் கூழாங்கலை வந்து தண்ணி அந்த தொட்டிக்குள்ளே போடணும். அந்த ப்ராசஸ் தான் நமக்கு போயிட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா, அப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம லக்கிலி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் நல்ல மழை. அந்த மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ராசஸ் நம்ம பண்ணிட்டு வந்து சக்ஸஸாக என்னங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா இப்போ தண்ணி கிளியராக உள்ளே வந்து ஊற்றுது. கூழாங்கல் நம்ம போட்டுருக்கோம். அந்த கூழாங்கல் தண்ணி பட்டு தேய்ச்சி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு ப்யூரிஃபை பண்ணி தண்ணி உள்ளுக்குள்ளே நமக்கு ஹோல்ஸ், அதாவது ஒரு தண்ணி போயிட்டுருக்கு. அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? தண்ணி நல்லா ஃப்ளோரண்ட்டாக இருக்குது. இப்போ கிளைண்டும் பார்த்துருக்காரு. கிளைண்டும் ரொம்ப சந்தோஷம். போரும் நல்லா தண்ணியை உள்வாங்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் தான். நீட்டாக இப்போ மழை நீட்டை சேகரிப்பு பற்றி வந்து கிளியராக போயிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கே தெரியும். நல்லா தண்ணி ஃபுல்லாக போயிட்டு நல்லா இப்போ தண்ணி நமக்கு ரொம்பலை. கூழாங்கலும் காற்று தான் போட்டிருக்கோம். இன்னும் நம்ம கூழாங்கல் போட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது. இப்போ மழையின் காரணமாக தண்ணி நல்லா வந்து, அதாவது காற்று பற்றி ரொம்ப அது வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்கோம். சப்போஸ் மழை ரொம்ப ஹெவியாக பெஞ்சு எதுவும் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அந்த அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி நல்லா தண்ணி நமக்கு உருவாக எதுக்கு நம்ம லைட்டாக கூழாங்கலுக்கு மேலே தண்ணி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரை ஆயிடுச்சு. இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது போர்ஸ் வந்து வாங்கி அது கொஞ்சம் பொறுமையாக இது வந்து பயனுள்ள தகவல் வந்து ஆமாம், அப்படி தான்.